துஷ்மனஹ. என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத வார்த்தைகள் பேசாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத வார்த்தைகள் பேசாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. மண்டஷத்துல் ஹொலபரோ மால்பரட்டை கோஷ் மண்டல சுப்ரட்டோ பிளஹாட்ட பிளாட்டோ Ribalabasa plabrabashitrash manmanahas manatolosh pataro Raksola halpa prepreatril klabrotemans manatolosh babro Hais plablabro hotel plama prapatyal klaso prahanda Rajagaskol blahatre keso prahatosh pahatroba Hais man mamal bal prato prashotrako மீதியான அனைத்து வினாடிகள் தொடர்ந்து உங்கள் ஆளுகை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமான தேவ பிரசன்னத்திலிருந்து அத்தனை நபரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் யார் நீதிமான்? அவரை விசுவாசிக்கிறவங்க, இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க எல்லாம் நீதிமான் தான். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே நீதிமான்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஸோ நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. எல்லாம் ஒரு கரங்கள் கொட்டி ஆமென், ஆமென். நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க இதயத்தில் இருக்கிற கர்த்தர் போட்ட விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, நீதிமான் எதெல்லாம் விரும்புவான்? கர்த்தருக்கு சித்தமானது ஒரு கைத்தட்டல். அடுத்தது விருப்பமே இல்லையா? என்னெல்லாம் விரும்புவீங்க சிஸ்டர்? காரு, வேற ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமா போயிட்டீங்க, எல்லா சித்தத்துல நிக்கீங்க. வாழ்க, அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ளணும். வேற வாக்கு தத்தத்து சொந்தக்காரங்க. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே,
ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா எல்லாரும் நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஒரு 1/4 கிலோ மிச்சர் சாப்பிடலாம். அது டாப்பான ஆசையா இருக்க வாய்ப்பு இல்லை. நீதிமானுக்கு ஹல்லேலூயா. 10 சென்ட் பூமி எவ்வளோ கேவலமா கேட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஸ்கல் க்ரோ ப்ராக் ட்ராக் லாஷ் காட்ரோ மன்சோ க்ளோ ட்ரோ க்ளோ கல்ஸ் மஹாட்ரோ க்ளோ. ஒரு வசனம் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 40. வேதாகம பக்தர்கள் என்னெல்லாம் விரும்பி இருக்காங்க பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம விருப்பம் அதுவா இருக்குதான்னு பாருங்க. வேதாகம பக்தர்களின் சாட்சிகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலும் இப்பொழுது ஜீவிக்கிற பரிசுத்தவான்களின் சாட்சிகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் எதுவாக இருந்தது என்று பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆமென். நிறைய விருப்பங்கள் இருக்குது. ஒரே ஒரு விருப்பத்தை நம்ம என்ன பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 40:8 சங்கீதம். ஏன் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். அதுல 10 சென்ட் பூமி வரல. ஆமென். அதுல சொந்த சபை கூட வரல. ஆமென். ஹல்லேலூயா. மிச்சர் வரல. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இது இந்த சத்தத்தை கேட்கிறவங்களின் நோக்கமா இருந்தா இது நடக்கும் பொழுது நீங்க கேட்டுக்கொள்வதும் எண்ணிக்கொள்வதும் வேண்டிக் கொள்வதும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமானது அவராலேயே நடக்கும். யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். இதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும். இந்த ஜெபம் பரலோக தேவனை சந்தோஷப்படுத்தும். இந்த வேண்டுதல் அவரை குளிர பண்ணும். மால் பிளாட் ட்ரோ க்ளோ ட்ரோ க்ளோ. உங்க ஜெப குறிப்பு கூட என்னவா இருக்கணும் தெரியுமா? சங்கீதம் 143:10 இருக்கணும். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய. ஆண்டவரே எனக்கு என்னது போதிக்கணும்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரல. அது இங்க வந்திருக்கிறவர்களின் ஜெபமாக இருக்குமே ஆனால், அது உங்கள் இதய விருப்பமாக இருக்குமே ஆனால், இப்பொழுது இருப்பதை போல நீங்கள் இனி இருப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே,
அக்னி ஸ்தம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா வறண்ட நிலம் தவிப்பது என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு பிரியமானது எனக்கு கற்று எல்லாரும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும். நல்லா ஜோரா அப்பாவுக்கு ஒரு கை தட்டும். இது நம்முடைய விண்ணப்பமா இருக்குமே ஆனால், இது நம்முடைய விருப்பமா இருக்குமே ஆனால், அப்பா நம்மை நினைத்து மகிழ்வார், சந்தோஷப்படுவார். நம்ம நிறைய பேர்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் பிரியப்படுத்தி பார்த்துட்டோம். அல்லேலூயா. மிஞ்சினது ஏமாற்றமும் துக்கமும் மனவேதனைகளும் வலிகளும் தான். வருத்தங்களும் நிந்தைகளும் கிரிட்டிசிசம். அல்லேலூயா. மாய்மாலங்கள் ஏராளம் பார்த்துட்டோம். சோ இந்த சத்தத்தை இன்னைக்கு கேட்கிறவங்க இதுவரைக்கும் நாம மனிதர்களை பிரியப்படுத்தி இருக்கலாம். நம்ம அநேகர் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 1:10 நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 1:10. இது பிரசங்கிமார்களுக்கு சொல்றது. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. யாரெல்லாம் இந்த சத்தத்தை ஏற்றுக்கொள்றீங்க? நான் மனுஷரையா அல்லது தேவனையா? நான் மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறேனா அல்லது தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேனா? நான் இன்னமும் இவ்வளவு நாள் தான் கடந்து போச்சு, இன்னமும் மனுஷரை பிரியப்படுத்த விரும்பினால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று டிக்ளேர் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஊழியர்கள், விசேஷமாய் தேவ ஊழியர்கள், யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம்? தேவனடி சொல்றவங்க மட்டும் நல்லா ஒரு கையை தட்டி ஸ்கூல் ப்ளோ ட்ரோ ஷோ ப்ளோ ட்ரோ 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 யாலோ பிரேட் ட்ரோ ப்ளோ சோ பிராக் ட்ராக் கிளாஸ் கா ஆசோ ப்ளே மாமா மரோ கோ ட்ராக் கிளா ஏல் ப்ளோ ப்ரோ ட்ரோ ட்ரோ ஷோ க்ளோ. மனுஷனை பிரியப்படுத்துறது போதும், மனுஷனை பிரியப்படுத்துறது போதும், மனுஷனை பிரியப்படுத்துறது போதும். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் மனிதர்களை அல்ல, தேவனை மட்டுமே பிரியப்படுத்துவார்கள். தேவாதி தேவனை பிரியப்படுத்துவார்கள். அவருடைய மனதை குளிர பண்ணுவார்கள். அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள்.
மல் சோ க்ரோ ட்ரோ ஷோ க்ளோ. இந்த உலகத்துல நம்ம மனுஷரை பிரியப்படுத்தணும்னா திருப்தியே அடைய மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பிரியப்படுத்தினாலும் நீங்க 1000 நல்லது செஞ்சு ஒண்ணு செய்ய தவறி இருந்தா அந்த ஒண்ணு நிமித்தம் 1000ஐயும் மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்தி ஒரு சின்ன காரியம் செஞ்சா அது அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கும். உறுதியான தீர்மானம் எடுக்கலாமா? இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. ஆண்டவரை எது எது பிரியப்படுத்தும்? ஹோல் பைபிள் திறந்து தியானிங்க. ஆமென். எது ஆண்டவரை பிரியப்படுத்தும்? ஆதியாகமத்திலிருந்து இந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. 1 அல்லது 2 நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சாதா ஒரு நபர் கூட, சாதா ஒரு மனுஷன் கூட, ஒரு அவிசுவாசி கூட ஒரு செகண்ட்ல ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா நம்பர் 1 விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுட்ட வரும் பொழுது மகளுக்கு இறங்கோன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் பதிலை கொடுக்கல. சீஷர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இவாள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே. ஆமென். ஷாக் லோ ப்ரோ ட்ரோ. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் பிள்ளைகளுக்கு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது அல்ல. அது அந்த அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்றோம், அந்த அம்மா சொல்லிச்சு, மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையிலிருந்து வெறும் அந்த எச்சிகளை நாய்க்குட்டி தின்னுமே, அந்த விழுறதையாவது மிச்சம் மீதியாவது. ஒரு பார்வையில பார்க்கும்போது அது தாழ்மை. ஆனா அந்த தாழ்மைக்கு மிக முக்கியமான காரணம் அவர் மேல இருந்த விசுவாசம். விசுவாசம். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். நீங்களும் நானும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா நம்பர் 1 விசுவாசம் தான். வாசிங்க எடுத்தவங்க. கூடாத காரியம். ஏனென்றால் நல்லா கவனிங்க, விசுவாசம் இல்லாம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. கூடாத காரியம். நீங்க 7 மணிக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஃபெய்த் இல்லைன்னா அது அவரை பிரியப்படுத்தாது. நான் 70 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு அந்த ஜெபம் கூட அவரை பிரியப்படுத்த வாய்ப்பில்லை. நிறைய ஜெபங்கள் அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனா ஒரு சின்ன ஃபெய்த் கூட அவரல்ல மயங்கிடுறார். பைபிள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் நடமாடும் நாட்கள்ல செஞ்ச எல்லா அற்புதங்களுக்கும் பின்னால இருக்கிற ஒரே ஒரு ரகசியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ 2 மணிக்கு ஜெபம் பண்ணுமாயா என்று அல்ல, விசுவாசிக்கிறாயா? குருடர்கள் இயேசுட்ட வரும் பொழுது இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அதான் கேட்கிறார். சீஷர்கள் கூட போறாங்க. போட் கப்பல்ல, பயங்கர போட்ல பெரிய புயல் காற்று வீசுது. அவங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லைன்னு கேட்கிறோன்னு, உங்க விசுவாசம் எங்க போச்சு? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஒரு முறை ஒரு 100க்கு அதிபதி வர்றாப்ல, இயேசுட்ட வரும் பொழுது வேலைக்காரனுக்காக ரெக்கமெண்ட் பண்ண வர்றாப்ல. ஆண்டவர் இயேசு பாருங்க, நம்ம எல்லாரும் அப்படி டக்குனு போறோமான்னு தெரியல. ஆமென். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேங்கிறாரு, வீட்டுக்கு வரேங்கிறாரு, வாணி கூப்பிடல. ஆமென். அவன் சொல்றாப்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லி ரீசன் சொல்றான். எனக்கு இந்த நம்பிக்கை காரணம் என்னன்னா, நான் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன், நானே ஒருத்தனை போனா போறான், வாண்ணா வர்றான். நீர் அண்டசராசனங்கள் தெய்வகுமாரன், உங்க வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. பைபிள் சொல்லுது அவர் ஆச்சரியப்பட்டார்.
அவன் ஒரு புறஜாதி. அவர் ஆச்சரியப்பட்டார். இயேசுவை ஆச்சரியப்பட வைக்கிறது நம்முடைய விசுவாசம். ஜெபம் கூட அல்ல, உபவாசம் ஆச்சரியப்பட வைக்கிறது. இஸ்ரவேலருக்குள்ளும் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் நம்ம எவ்வளவோ வார்த்தைகள் கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை சின்ன புதிதாய் பிறந்த குழந்தைய மாதிரி 100% நீங்க விசுவாசிக்க தயார்னா அதுதான் அவரை பிரியப்படுத்த முடியும். விசுவாசம்னா என்னது? நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். நான் ஒண்ணு சொல்லட்டா, 100க்கு 100 அவரை தான் நான் நம்புனா. அதிசயம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா என்று கெஞ்ச வேண்டியதே இல்லை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப அங்க செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா வேலை இல்ல, நீ விசுவாசிக்கணும். ஒருத்தர் ஒரு தகப்பனார் வந்தார், பையன் திடீர்னு ஏதோ ஒரு ஆவி சந்திர ரோகியா என்னமோ திடீர்னு தீயில தள்ளுது, தண்ணியில தள்ளுது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானா? இயேசு சொன்ன பதில், நீ ஒரு 40 நாள் ஒழுங்கா சர்ச்சைக்கு வா. இல்ல, நீ ஒரு 41 வாரம் ஒழுங்கா வரணும். நீ சபை கூடி வரதெல்லாம் ஒண்ணு கூட விட்டுற கூடாது. டெய்லி 2.5 மணிக்கு ஜெபம் பண்ணணும். நேரத்துல தசமபாகம் நீ கொடுக்கணும். ஒண்ணுமே சொல்லல. இதெல்லாம் வேண்டாம் என்று அர்த்தம் அல்ல அதுக்கு. ஆனா அவர் கேட்ட கேள்வி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது. இது நம்ம எல்லாரும் பாடினோம், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆனா இந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடலாமா? விசுவாசியால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசியால் கூடாதது, கூடாதது. உங்க பேர் என்னமா ஆவிக்குரிய உலகத்துல? அவள் ஒரு அப்படின்னா நம்மளால கூடாதுதான் ஒண்ணுமில்லை. ஏதாவது கூடுதா? எல்லாம் கூடுதா? விசுவாசம் வேற ஒண்ணு இல்ல, 100க்கு 100 அவர்தான், அவர்தான். நான் நம்புறது அவராலே வரும், நான் நம்புறது அவராலே வரும், நான் நம்புறது அவராலே வரும். அது வேற வழியா யார்கிட்ட கொடுத்து விடுவாரா இருக்கலாம், அந்த வழியா அந்த நம்பர் இந்த அது ஏதுக்கள் எதுவா இருக்கலாம். பட் வர்றது அங்க இருந்துதான். பார மண்டலத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். விசுவாசிகளின் தகப்பனார் என்று ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், எல்லாம் தெரியுது. ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு? காணப்படாதவங்களை விசுவாசிச்சாங்க. வெரி குட், வெரி குட். அம்மா செத்து போனதை எண்ணாதிருந்தாங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செத்தது மாதிரி இருக்கோ சிஸ்டர், அதை நீங்க எண்ணாமல் இருக்கிறதுக்கு பேரு விசுவாசம். அதுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் சொல்லி இருப்பார், அதை அப்படியே குழந்தை மாதிரி ஏற்றுக்கொள்வதுக்கு பேர் விசுவாசம். நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் ஒரு 18 முதல் ஒரு சில வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 4:18 சந்ததி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று, இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நல்லா கவனிங்க, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். எதை? ஆண்டவர் வானத்தை பாருங்க, நட்சத்திரங்களை எண்ண கூடுமாங்கிறார், மணலை எண்ண முடியுமாங்கிறாரு. அப்போ அதை நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. இன்றைய
இன்றைக்கு உங்களை நோக்கி, என்ன நோக்கி, நம்மளை நோக்கி பல வார்த்தைகள். நம்புவதற்கு சான்ஸே இல்லை பிரதர் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா, அத நம்பிக்கையோட ஆபிரகாம் விசுவாசித்தது போல நீங்களும் நானும் அதுதான் எனக்கு நடக்கும் நீங்க விசுவாசித்தா. அடுத்தது வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனை வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, நல்லா கவனிங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகிறது எப்படி? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினவைகளை முழு நிச்சயமாய் நம்பி இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த காணாத காரியத்திற்காக கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமென். சிஸ்டர், பிரதர், ஆண்டவருடைய எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நேராக வந்திருக்குது. அதற்காக கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்த தொடங்கிட்டாலே, அதற்காக நீங்க மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பீர்களே, நீங்க தான் 100க்கு 100 அவருடைய வாக்குத்தத்தங்களை முழு நிச்சயமாய் இருதயத்தில் நம்பின மக்கள். நம்புவதற்கு சூழ்நிலையில ஏதுவே இல்லை. ஆனா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்று நீங்க முழு நிச்சயமாய் நம்புகிறது பேர் விசுவாசம். அப்படி நம்புறவங்களுக்கு அடையாளம் என்ன? அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆமென். பண்றீங்களா? ஆமென். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு நம்முடைய எந்த செயலும் தேவ பார்வையில நீதியாக எண்ணப்படாது. ஆமென். நீதிமொழிகள் 21:3 வாசிங்க. கர்த்தருக்கு என்னது தெரியும்? நீதியும். நீதினா என்னது? நம்முடைய செயல் எதுவுமே இல்லை, அந்த லிஸ்ட்லயே வராது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நீங்க நம்புறது தான் அவருடைய பார்வையில நீதி செய்வது. நீங்க இதுல ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா? செயல். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை குழந்தை மாதிரி எனக்கு நடக்கும் நம்பி ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆராதனை. ஆண்டவர் அப்படி ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு என்னது வருவோ அப்படி அவரை மகிமைப்படுத்துறதுக்கு பேர் நீதியாக தேவ பார்வையில் எண்ணப்பட்டது. அதான் நீங்க நீதி செய்வது. 40 நாளில் 400 நாள் உபவாசம் இருந்து தோற்று போனவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். வாழ்க்கையே உபவாசத்தில் கழித்த பலர் எனக்கு தெரியும், படுதோல்வியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய கிரியைகள் அவரை பிரியப்படுத்தவே படுத்தாது. ஒரு பெரிய மிஷினரி அம்மாவை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவங்க பேரை மறந்துச்சு. அமெரிக்கா தேசத்தில் ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஒரு முறை சாகிறதுக்கு முன்னால அவங்க டைரியில இப்படி எழுதி வச்சிருந்தாங்க, ஏசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில தியாகம் செஞ்சு மரித்தது சத்தியமா இருக்குமே, ஆனால் என்னுடைய எந்த செயலும் அவரை பிரியப்படுத்த முடியாதுன்னு எழுதி வச்சாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய எந்த செயலும் அவரை பிரியப்படுத்தாது. நீதி செய்வது பிரியப்படுத்தும். நீதி என்றால் என்ன? அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினது அல்லது அவர் சொன்ன வார்த்தைகளை முழு நிச்சயமாய் நம்பி, அவிசுவாசம் இல்லாம முழு இருதயத்தோடு நீங்க நம்பி மகிமைப்படுத்தினா அது அவர் பார்வையில நீதியாக எண்ணப்படும். அது கர்த்தரை பிரியப்படுத்தும். நான் இன்னைக்கு 2 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டேன், பிரியப்படுத்துறோன்னு ஏமாந்துடாதுங்க. பல ஜெபங்கள் ஒரு விசுவாசம் இல்லாம கடமைக்காக போகுது. 2 மணிக்கூரா டைம் பார்த்து போகுது. அது அவரை பிரியப்படுத்துமா? நமக்கும் வேஸ்ட், நமக்கும் போர், அவருக்கும் பக்கா போர்.
பல் சோப்ரா மூஞ்ச பாருங்களேன். ஆமென் அல்லேலூயா. ஷோக்லோ ட்ரோக்லோ ட்ரோக்லோ. அவரை பிரியப்படுத்துறது வேற ஒண்ணுமே இல்லை. யாரெல்லாம் அவரை ஐஸ் வைக்க விரும்புறீங்க? ஆமென். நம்ம மனுஷன் எல்லாம் நிறைய ஐஸ் வச்சு பார்த்துட்டோம், எல்லாம் ஏமாற்றம், ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிதானே சிஸ்டர்? அல்லேலூயா. சோ அவரை ஐஸ் வைக்கிறதுன்னா அவரை பிரியப்படுத்துறதுன்னு எடுத்துக்கோம். நம்ம பாஷையில் நீதி செய்வது. நீதினா என்னது? அவர் சொல்றத குழந்தை மாதிரி நம்புறது, ஏற்றுக்கொள்றது. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது? எதுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க? அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும், அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் 10 அதிகாரம் வாசித்தேன். நாளைக்கு நடக்கிற குயிஸ் ப்ரோகிராம்ல நான் அட்டெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வேண்டியதுக்கல்ல. ஆமென் ஹalleluya. சோப்லோ ப்ரோட்ரோ ஷோக்லோ, அது உனக்கும் நடக்கும். அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. பைபிள் வாசிச்சா இது நடக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஆமென். இது அங்க நடந்துட்டா எனக்கு நடந்தே ஆகணும் எதிர்பார்க்கிறோமா? ஏன்னா அடுத்தது அதுக்கு முந்தின சில வசனங்கள் விட்டுட்டீங்களா சிஸ்டர்? அதான் முக்கியமான வசனம். இவங்க சொன்ன பாயிண்ட் அதுல வந்து விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. சிஸ்டர் பிரதர், நீங்க எதுல பலவீனமா இருக்கீங்களோ இல்லையோ, விசுவாசத்துல பலவீனமா இருக்காதுங்க. ஆமென். உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கா பிரதர்? அது கூட பரவாயில்ல, அது ஒரு செகண்ட்ல இந்த விசுவாசத்தை மாத்திட முடியும். நேற்று லிவிங்ஸ் எனக்கு ஒரு என்னதோ ஒரு கிளிப் அனுப்பியிருந்தாப்புல பார்க்குறேன். ஒரு லேடிக்கு எனக்கு 2 காலா, அது யானை காலோட பெருசா இருந்துச்சு. ஆமென். ஒரு ஊழியர் ஃபயருங்காரு, டக்குன்னு சின்னதா சுருங்கி போச்சு. ஆமென். ஒரு செகண்ட்ல அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவனுக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். அவர் ஆராதிக்கிறோம். நம்ம பாக்கியசாலிகள். ஆமென். நீங்க எதுலயும் பலவீனமா இருந்துட்டு போங்க சிஸ்டர் பிரதர், விசுவாசத்துல பலவீனமா இருக்காதுங்க. அது எனக்கு நடந்தாக எனக்கு தான் நடக்கும். எனக்கு நடக்காம வேற யாருக்கு நடக்கும்? அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, 100 வயசு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, காலம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சிலர் அப்படி இல்ல, பிறக்கும் போதே காரோட பிறந்திருக்கிறாங்க. சிலர் பிறக்கும் போதே பெரிய ஊழியக்காரங்களுக்கு பிள்ளைகளா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திரள் கூட்டம் எல்லாம் ஒரு இதே இல்ல. ஆமென். இங்கே நம்மில் ஆசைப்படுற பலர் கூடிய சில காரியங்கள் சிலர் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவங்களுக்கு இருந்திருக்குது. ஆமென். 10 சென்டில் 10,000 ஏக்கர்கள் அவங்களுக்கு இருந்திருக்குது. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். காலம் லேட் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, அல்லது பல காரியங்கள் செத்து போச்சு, இனி அதுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, அதை எண்ணாது இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம். உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செத்து போச்சு, கடந்த கால தோல்விகள், அதை நீங்க எண்ணாமல் இருப்பீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவங்களாய் மாறுவீங்க. ஆமென். அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராக விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறீங்களோ, இந்த வார்த்தை உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. செத்து போய் 100 வயதானவனுக்கு ஈசாக்கு என்னும் புத்திரனை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென். இன்று வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனார் என்று அழைக்கப்படுறார். அவர்கிட்ட வேற எதுவுமே இல்லை, எதுவே இல்லை, எல்லாம் செத்து போச்சு, வயசாயிடுச்சு. ஆனாலும் அந்த நெகட்டிவான காரியத்தையும் ஆபிரகாம் எண்ணாதிருந்தார். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி எந்த காரியங்களையும் நீங்கள் எண்ணாதிருங்க. ஏன் நமக்கு சோர்வு வருது, ஏன் நமக்கு போராட்டங்கள் வருது? இந்த மாதிரி எண்ணங்களை எண்ண இருக்கிற ஃபெய்த் டவுன் ஆகும், இருக்கிற உற்சாகம் டவுன் ஆகும், இருக்கிற பலன் ஆரோக்கியம் டவுன் ஆகும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையில செத்து போனதை எண்ணாதிருப்பாயாக, வயசாயிடுச்சு என்னதை எண்ணாதிருப்பாயாக.
ஆமென். காலம் லேட் ஆயிடுச்சுன்னு எண்ணாதிருப்பாயாக. கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினதை எண்ணுவாயாக, எண்ணுவாயாக. விசுவாசம் என்ன தெரியுமா? இன்னொரு வார்த்தையில் சொன்னா அதையே எண்ணிட்டு இருக்கிறது. செத்து போனதை எண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அப்போ அதே தான் நடக்கும். இல்லாதவைகளை எண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதுக்கு தான் வல்லமை கூடும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறவர்கள் ஏன் ஸ்மால் பிளாட் ட்ராக் லோ ஷேக் லா ட்ராக் சோ க்ளோ. சோ ஆண்டவரை பிரியப்படுத்துறது என்னது பிரதர்? ஃபர்ஸ்ட் விசுவாசம் தான். உங்க ஜெபம் கூட இல்ல, உபவாசம் இல்ல, தியாகம் இல்ல. நீங்க விசுவாசிக்க கூடுமா? இதுவரைக்கும் விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்ட பிறகு இன்னும் கொஞ்சமாவது விசுவாசிப்பீங்களா? அடுத்த ஒரு லெவலாவது விசுவாசிப்பீங்களா? ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? அதை நினைச்சிட்டு இருங்க. அதான் விசுவாசம். அது எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். ஆமா, நான் நம்புறது அவராலே வரும், அவராலே வரும், அவராலே வரும், அவராலே மால் பா ட்ரா கா ட்ரா வருவதாக சிஸ்டர், வருவதாக சிஸ்டர். சோக்லோட்ரா ஷாட். ஆமென். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் எழும்பிட்டு உட்கார்றார் தொல்லியா. மால் பிரா ட்ரோ க்ளோ க்ளோ ட்ரோ க்ளோ ட்ரோ ட்ரா 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 ட்ரா. அந்த கானானிய ஸ்திரியை பற்றி சொல்றோம். பைபிள்ல இருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கும்போது, அற்புதம் கொடுப்பது விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னாரு. அந்த அம்மாவுக்கு மட்டும் நீ விரும்புறது உனக்கு ஆக கடவுதுன்ட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஃபெய்த்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புறபடியே உனக்கு ஆக கடவுது. இந்த ஃபெய்த் வைக்கிறவங்களுக்கு விரும்புறபடி எல்லாம் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. நீ விரும்புறபடி உனக்கு ஆக கடவுது, ஆக கடவுது. அல்லேலூயா. பிரௌ ட்ரா ஷாட்ரோ எல் ப்ளோ ட்ரோ ட்ரோ க்ளோ ட்ரோ ட்ரோ ட்ரோ. பாஸ்டர் அப்படிங்க எழுப்பி துள்றது பலர் உற்சாகம் அடைறாங்க. அதுவேக்காகவே துள்ளுங்க. ஆமென். ஏசண்ணா என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார் கர்நாடகால. ஆமென். விழிப்பு ஜெபம் நடத்தும் பொழுது நிறைய பேர் தூங்குவாங்களாம். அவர் ஒரு நாளும் தூங்குறவங்களை திட்ட மாட்டார். ஆமென். ஏன்னா தூங்குறவன் அவன் தூங்கினாலும் பலரை எழுப்பி விட்டுருவான். தூங்கி தூங்கி பக்கத்துல ஒரு அந்த ஆளுக்கு மேல ஒரு முறை இதே நெய்யூர்ல ஒருத்தர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவருக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்ல சர்ச்சு. நான் முழுதும் தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க, தூக்கமே எனக்கு முடியல. நான் சொன்னேன், நீங்க ஒரு நாள் இந்த நைட் பிரேயர் போய் பாருங்க, அங்க நிறைய பேர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. விசுவாசியால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. விசுவாசியால் கூடாதது, கூடாதது. ஓ நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. ஹல்லேலூயா. சோ விசுவாசம் அப்பாவை பிரியப்படுத்தும். இரண்டாவது ஒரு காரியம் 1 சாமுவேல் 15:22. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 சாமுவேல் 15:22. நல்லா கவனிங்க. இதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு? பலி, ஜெபம் கூட ஒரு பலி. நான் ஜெபத்தை தாக்குறேன்னு நினைச்சுக்காங்க. நம்ம போதுமான அளவு நிறைய பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஜெபத்தை நான் தாக்கவில்லை. ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் அதுல விசுவாசம் இல்லைன்னா அது வேஸ்ட். இந்த வசனம் சொல்லுது, பலியை பார்க்கிலும் வாசிங்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும்
சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமா இருப்பது, நம்ம பல நேரங்களில் நம்முடைய பலிகள் கூட அவருக்கு பிரியமா இருப்பதில்லை. ஆமென். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அவருக்கு பிரியம். ஆமென். அவருடைய சத்தத்திற்கு நம்ம அநேகர் நிறைய ஆண்டவர் சத்தம் கேட்டுட்டோம், நிறைய ஆண்டவர் வார்த்தை கேட்டுட்டோம். இந்த வார்த்தைகளை ஒரு விசை கூட காதுல கேட்காதவங்க கோடிக்கணக்கான பேர் உலகத்துல இருக்கிறாங்க. அப்பா உங்களை பார்த்து கேட்கிறாரு, அல்லது வேற மாதிரி சொல்லிட்டா, நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்துறது வேற எதிலே மேல நீங்க செய்யற பல தியாகங்கள் அல்ல, கேட்ட அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சா அது அவரை பிரியப்படுத்திடும். எல்லாம் கீழ்படிச்சிட்டீங்களா? எல்லாம் கீழ்படிச்சிட்டோமா? நமக்கு தெரிஞ்ச எல்லா சத்தியத்துக்கும் கீழ்படிச்சிட்டோமா? சிலருக்கு ஏபிசிடி தெரியல, ஏ மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆமா, அதுல 100% கீழ்படிஞ்சிருக்கிறான். நம்ம பல நேரங்கள் அவன் பார்த்துட்டு என்ன சொல்றோம், அவன் பெரிய வளரவே இல்லை. நமக்கு இசட் வரைக்கும் தெரியும். பட் எத்தனைக்கு கீழ்படிஞ்சா? ஆண்டவர் பார்வையில எசட் வரைக்கும் தெரிஞ்சோம், ஏ மட்டும் தெரிஞ்சு ஏக்கு கீழ்படிஞ்சிருவேன், அவரை பிரியப்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். ஆமென். ரொம்ப முக்கியமானது. சங்கீதம் 51ல கூட தாவீது 16வது வசனமா பாருங்க, 16. பாலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் பிரியமானதல்ல. இப்ப நிறைய பேர் தியாகம் நிறைய செய்ய தொடங்கிட்டான். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, பலியை நீர் விரும்புகிறதில்லை. நான் நாளையிலிருந்து ஒரு 1000 ஸ்தோத்திர பலிகள் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். கத்தாதி கத்தருக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றது ஒரு மண்ணாங்கிட்டையும் கீழ்படுறது இல்லை. ஆனா ஒரு ஸ்தோத்திர பலி புக்கை வாங்கி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பலி. நம்ம இப்ப ஆடு மாடு ஒண்ணு வெட்டுறது இல்லை, அது பலி. பட் எங்க நம்ம ஒண்ணுக்கு கீழ்படுறோமோ அதுதான் பிரியம். இந்த பலியில அவர் விருப்பமே இல்லையா? இன்னொருக்கா வாசிங்க, பலியை நீர் விரும்புறது, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் பிரியமானதல்ல. இப்ப நான் நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்றேன். சாதா ஒரு ஜெபம் பண்றீங்க 5 மணிக்கு ஓகேவா, அது பலின்னு எடுத்துக்கீங்க. தகன பலினா 5 நாள் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு வைங்க, அது பயங்கரமான தியாகம். ஓகேவா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஒரு முறை எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். நான் எங்கேயோ தக்கலையில் ஏதோ ஒரு கூட்டத்தில் சொன்ன ஞாபகம் இருக்குது, இப்போ ஞாபகம் வருது. நீங்க உங்களுக்கு பெற்றவருக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க, அம்மா அல்லது அப்பா சொல்றாங்க ஒரு 1/4 கிலோ பருப்பு வாங்கிட்டு வாங்க, நீங்க அது வாங்கிட்டு வரல. ஆனா பயங்கர தியாகம் பண்றீங்க. ஊருக்கே தண்ணி கொடுக்குற மாதிரி கிணறு ஆழமா தோன்றீங்க. ஒத்தைக்கு ஒரு ஆளா தோண்டி தண்ணியும் வந்துடுச்சு. பல நாட்கள் அல்லது வாரங்கள் தோண்டி தண்ணி வந்துடுச்சு. ஆமென். ஊரே வந்து சந்தோஷப்பட்டு, அப்பா இந்த பிரதர் தான் சூப்பர், எங்களுக்கு இவர் தான் கிணறு வந்தது, தண்ணி வந்தது புகழுது. அப்பா அல்லது அம்மா உள்ள 1/4 கிலோ பருப்பு வாங்கிட்டு வர சொன்னது கேட்கல. அங்க சந்தோஷம் இல்லை. ஊருக்கே சந்தோஷம்னாலும் அது அப்பாவை திருப்திப்படுத்தாது. கிணறு வெட்டுறதுனா என்ன பிரதர்? நான் 24 மணிக்கு ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கேன். அந்நிய பாஷை ரொம்ப நல்லது தான், நம்மள தான் பேசுறோம். பட் அவர் ஒரு சின்ன காரியம் சொல்லியிருப்பார், ஒரு 1/4 கிலோ பருப்பு வாங்கிட்டு வாங்க. அதுக்கு நம்ம கீழ்ப்படியாம நான் வந்து 48 மணிக்கு ஒரு அந்நிய பாஷை, நாளைக்கு 7 மணிக்கு ஒரு பண்ண போறேன் பிரதர். ஆமென். பண்ணீங்க. ஆமென். அல்லேலூயா. அதை தாக்குவதல்ல, பட் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுதுதான் தண்ணீர் திராட்சரசமாக மாறும். அவர் சொல்லாம இது அந்த அம்மா அல்லது அந்த நபர் கிணறு வெட்டினது யாருக்கு? அம்மாவை பிரியப்படுத்தல, ஊரே பிரியப்படுத்திடுச்சு. ஆனா அப்பாவை பிரியப்படுத்தல. So what is the use?
வாட் இஸ் த யூஸ்? நான் என்ன சொல்றேன், அதை 7 மணிக்கு ஒரு அந்நிய பாஷை பேசாம கூட இரு. அப்பா சொல்ற ஒரு சின்ன காரியம் ஓகே என்று நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நீங்க அதை 7 மணிக்கூர் அல்லது 70 மணிக்கூர் அந்நிய பாஷை பேசினா கிடைக்காத ஆசீர்வாதங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் ஆரம்பிக்கும்னா, அதுதான் அவரை பிரியப்படுத்தும், அது அவர் இதயத்தை பிரியப்படுத்தும், குளிரப்படுத்தும். என் பிள்ளை சொல்ல கேட்டிருக்குது, இதுக்கு நானே கொடுப்பேன். ஒரு ராஜா பைபிள்ல ஒரே ஒரு காரியம் கேட்டார், ஞானத்தை கேட்டாராம். ஆமென். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன். 10 சென்ட் கேட்கல. அல்லேலூயா. ஞானத்தை கேட்டா 10 ஏக்கரே தருவார். அல்லேலூயா. கிலீஷோ பிரம்பல் ப்ளோ ப்ரோ ட்ரோ க்ளோ ட்ரோ ஹஷ்மல் பிளண்டர் லட்ரா ப்ளா யாசோ ப்ளா ப்ரட்ரா சோ க்ளோ. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார், அதுல கவனமா இருப்போமா? ஆமென். இந்த சிஸ்டர் 8 மணிக்கு ஜெபம் பண்றாங்களாம், அவங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாதமா வாங்கியிருக்காங்களாம். நானும் நாளையில இருந்து 8 மணிக்கு ஒரே அதுக்கு கிடைச்சிருக்கோம், உனக்கு கிடைக்காது. என்னம்மா உங்களை கொஞ்சம் புகழ்ந்தேன், அதுக்கு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? அப்படியாவது அது வரட்டுமே அபிஷேகம். மாட்ரா ட்ரா ட்ரா எல் ப்ரோ ட்ரோ க்ளோ மாஷ்மல் பிளாக் ட்ரோ கிளாக் ட்ரோ. அவன் செய்யறான் இவன் செய்யறான்னு செஞ்சு மாட்டிக்காங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சீங்கன்னா அதுதான் அவரை குளிரப்படும். அவ்வளவுதான். போட்டிக்காக பெயருக்காக செஞ்சு அவரை சத்தியமா பிரியப்படுத்த முடியாது. அவருக்கு எப்ப நான் இதெல்லாம் ஒன்றை செய்யவே சொல்லலையே. நான் வந்து காக்கில பருப்பு தானே வாங்கிட்டு சொன்னேன். விளங்குதா சிஸ்டர்? புரியுதா? அவர் சொன்னதை செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது ஆண்டவர் பெருசா சொல்ல மாட்டார், பாத்துக்கோங்க. இந்த பெருசா சொல்றதெல்லாம் மனுஷனாக. நீ வந்து 400 நாள் ஒழுங்கா வரணும் சர்ச்சுக்கு. இதுல எல்லாம் எனக்கு இப்ப நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. ஷீப்லோ ட்ரோ க்ளோ ட்ரோ. அவர் ஒரு காரியம், சின்ன காரியம் சொல்லியிருப்பார். அந்த நபர்கிட்ட நீ கசப்பா இருக்கிறியா, போய் கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு முடிஞ்சு போச்சு. அத நம்ம செய்யாம 40 நாள் உபவாசம். என்ன நினைக்கிறீங்க? சீரியஸா? இது சீரியஸ். அவங்களுக்கு இவ்வளவு இருக்குதே, நம்ம ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் இல்லைன்னா இல்ல, நீ அவரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறியா? That's enough. Amen. உங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னதை செஞ்சிருக்கீங்களா சிஸ்டர்? அதுலதான் நீங்க கவனம் வைக்கணும். உங்கள்கிட்ட அப்பா சொன்னதை செஞ்சிருக்கீங்களா? எவ்வளவு பேர் ஆமேன் சொல்ல முடியும் இந்த சத்தத்தை கேட்டு? ஆமேன். அப்பா சொன்னது எல்லாம் செஞ்சிட்டீங்களா? அப்பா எப்பொழுதுமே உங்களால முடிவதை தான் சொல்லுவார். ஆனா பரிசேயர்கள் சதுசேயர்கள் சுமப்பதற்கரிய பாரங்களை உங்க மேல சுமத்துவாங்க. அவங்க ஒரு விரலினாலையும் தொடக்கூட மாட்டாங்க. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, என்னுடைய நுகம் மெதுவா இருக்கிறதுன்னு அப்பா சொல்லி இருக்கிறார். அப்படி எவனாவது மெதுவா செஞ்சுட்டா அதை துர்உபதேசங்கிறாங்க. அல்லேலூயா. அதுவா துர்உபதேசம்? ரொம்ப கடினமா செய்யறது பேரு ஆழமான உபதேசமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தைய எங்க ஊர்ல ஒரு தக்காளி வியாபாரி வந்தார், சைக்கிள்ல பெரிய கூடை வச்சுட்டு. 1 கிலோ தக்காளி 2 ரூபான்னு என்னமோ சொன்னார். இப்ப இல்ல, பல வருஷங்களுக்கு முந்தி. அப்ப நாங்க எல்லாம் போய் வாங்கினோம். அதுலயும் வாங்க போறவன் அதை பார்த்து இதை பார்த்து வாங்கிட்டு இருந்தான். அவர் சொன்னார், நான் இங்க 2 ரூபா கொடுத்துக்கிறேன் சொல்றேன். இதே இது நான் நாகர்கோயில 2 ரூபான்னா ஒரு பையெல்லாம் வாங்க மாட்டான். அப்ப நான் நினைச்சேன், நாகர்கோயில்காரங்க எல்லாம் முட்டாள்களா? அவர் நாகர்கோயில் பண்ண அதே தக்காளியை 20 ரூபான்னு வித்தாதான் வாங்குவாங்களாம். அப்படின்னா தான் இது எதோ பெருசா நல்ல தக்காளி போல இருக்குன்னு வாங்குவாங்களாம். விலை குறைஞ்சா
ஆண்டவர் சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு சின்னதான் சொல்லுவார், உங்களுக்கு எது முடியுமா தான் சொல்லுவார். யானை நாளைக்கு சுமந்துட்டு வரணும்னு சொல்லவே மாட்டார். அப்படி சொன்னா அது துருபதேசம், அது ஆண்டவர் சொன்னதில்லை. உங்களால முடியாதது அப்பா சொல்லவே மாட்டார். இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம், இது நிச்சயமா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாரா சிஸ்டர்? என்னது, ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பிரதர். 120 நாள் நீங்க சாப்பிடக்கூடாது நாளையில இருந்து. கர்த்தர் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே ரெடி ஆயிருவீங்களா? அதுக்கு நோ சொல்லி படிங்க இருக்கணும். அப்படின்னா என்னது? ரொம்ப பாரமானது ஆண்டவர் சொல்றது இல்ல. பாரமானது எதுவும் ஆண்டவரால் வந்ததில்லை. நம்ம ஏன் நிறைய கீழ்ப்படிய மாட்டேனோ? ஆண்டவர்னா ரொம்ப கஷ்டமானது சொல்வார். இல்லவே இல்லை, ஆண்டவர் சொல்றதா ஈஸியானது. நினைச்சு பாருங்க எவ்வளவு ஈஸியானது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் இதுவரைக்கும். அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க கஷ்டமானதா ஆண்டவர் சொன்னாரு, ஈஸியானது ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரா சிஸ்டர் பிரதர்? ஈஸியானது சொல்லி இருக்கிறாரா? அதுக்கு அதை நீங்க வகையை வைக்காம இந்த 2 ரூபா தக்காளி என்ன குறைஞ்சது 20 ரூபாய்க்கு போனீங்களா? யாராவது ஏதாவது பெருசா சொல்லுவாங்கன்னு போனீங்களா? ஆமா சொல்றீங்களா இல்ல சொல்றீங்களா? ஸ்மால் பாட்ராட்டோ வாஷோ காட்டோ கிளாட்டோ கிளாட்டோ பிரசங்க யார் இருக்குது? வாழ்க அல்லேலூயா. ஸ்கோல் ப்ளோ. எவ்வளவு சின்ன காரியங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதை எதெல்லாம் நீங்க செய்யலாம் நோட் பண்ணி வச்சு இன்று முதல் அதை செய்ய தொடங்குங்க. ஆமென். அதை செய்யுங்க. நீங்க அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சாதான் ஆண்டவர் தருவார்னது. அந்த சின்னது செய்யும் பொழுது அப்பாவை பிரியப்படுத்திடுவீங்க. அதுதான் கீழ்ப்படிதல். அப்பா உங்களுக்கு தருவார். அதுல 19வது வசனம் வாசிங்க. 19வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:19 19:20 எல்லாம் வாசிங்க. கலாஷ் மானல் பிளாட்ரோ பெல் பெல் பாப்ரெட் ரெண்டோல் பிளாப்ராட்ரா ப்ளோஷாட்ரோ பிளாஷோ. கர்த்தருடைய சொல்ல கேளாமல் சிஸ்டர் பிரதர், கர்த்தருடைய சொல்ல கேளாமல் நீங்க என்ன தியாகம் செஞ்சாலும் அது கர்த்தரை பிரியப்படுத்தவே பிரியப்படுத்தாது. கர்த்தர் சொன்னது சின்னதோ பெரிதோ, நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் சின்ன காரியம் தான் சொல்லுவார். சின்ன காரியம்னா என்னது? உங்களால செய்ய முடிஞ்சதுதான் அப்பா சொல்லுவார். அதை நீங்க செய்யும் பொழுது நீங்க கர்த்தரை பிரியப்படுத்துகிறீர்கள். ஆமென் சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா. சோ பெரிய தியாகம் பண்ணணும்னு நினைக்காதுங்க. ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப பெரிய காரியங்கள் செய்ய சொல்வார் என்னது ஆண்டவர் சொல்றதா இருக்காது. உனக்கு என்ன முடியுமோ அதை ஆண்டவர் செய்ய சொல்வார். ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ சொல்லுவார். ஆமென். கையில கூழாங்கல் இருக்கா, அதை வச்சு கோலியாத்தை முடிக்க முடியும். ஆமென். ஸ்மால் பிளாட்ரா ஷோ கிளாட்ரோ பிளாட்ரா கிளாஷா ஸ்கீட்டோ ப்ளோகோ. சரி, அப்ப 2 காரியம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் சொன்னேன்? 1 விசுவாசம் பிரியப்படுத்தும். 2வது மூணாவது ஒன்று சொல்லட்டா? எசேக்கியேல் 18:23 வாசிங்க. எசேக்கியேல் 18:23. நல்லா கவனிங்க. இங்க துன்மார்க்கனை பற்றியாக சொல்லப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் நிறைய துன்மார்க்கர்கள் இப்போ சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆமென். ஒன்னுலமே மனம் திரும்பாம, தங்கள் பிழைகளை உணராம. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு யார் ஹல்லேலூயா சொல்லுவா? ஸ்மால் பிளாட்ரோ ஷாக்லோட்ரோ. அதாவது மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமானது. புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல
யோவான் ஸ்நாபகன் பண்ண முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பண்ண பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நல்லா கவனிங்க, இன்னும் நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. ஆமென்றவங்க ஒரு அல்லேலூயா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறது கர்த்தரை பிரியப்படுத்தும். அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்ப நான் மனம் திரும்புதல்னா ஒரு வழக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, அது உங்களுக்கு ஒரு உணர்வே இல்லைன்னா நீங்க மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. ஆமே. ஐயோ ஐயோ இன்னைக்கு 3 மணிக்கு பிரேயருக்கு 3:30 வந்துட்டேனே தப்பு அப்படி உங்களுக்கு உறுத்திச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆக்டிவா இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். நான் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், இந்த சம்பவத்தை நிச்சயமா சொல்லல. ஆமென். அதாவது நல்லா கவனிங்க, அதே சங்கீதம் 51:17 வாசிங்க பார்க்கலாம். 16 17 வாசிங்கன்னு இருக்கா, அப்போ உங்களுக்கு புரியும். பலியை நீர் விரும்புறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் பிரியமானதில்லை. அப்படின்னா அதான் தேவனை பிரியப்படுத்துறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்னது? நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை. அப்ப என்னது ஆண்டவரை பிரியப்படுத்தும்? எல்லாம் சொல்லுங்க, நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இதயம். அந்த இதயம் யாருக்கு இருக்குதோ அவங்க பாவத்துல நீடித்திருக்க மாட்டார்கள். அவங்க பாவத்துல விழுந்த இடத்துல கிடக்க மாட்டாங்க, அல்லது மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்ய மாட்டாங்க. இது எப்போ இந்த வசனம் வருது? தாவீது பாவம் செஞ்ச பிற்பாடு ஆமென் நறுங்குண்டு போயிட்டான். செய்துட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. ஆமென். ஒரு சின்ன தப்பு சிஸ்டர் பிரதர், ஆவியானவர் ஆக்டிவா இருக்கிறாரு, அல்லது நீங்க மனம் திரும்புற நபரா இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்களால நிம்மதியான தூங்க முடியாது. ஆமென். நான் சொல்றேன், உங்களால் ஜெபிக்க கூட முடியாது. ஆமென். சிலர் பெரிய தப்புகளை பண்ணிட்டு 8 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஆமென். அது நறுங்குண்டதுமான இதயம் அல்ல. அதுல கர்த்தர் பிரியப்படுத்துறது இல்ல. அவங்க பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நறுங்குண்டதுமான இதயம் வந்திருக்கு போல இருக்கு. குனிஞ்சி தொழுறாரு. ஆமென். நறுங்குண்டதுமான இதயம் என்னது பிரதர்? சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. எது உங்களுக்கு நறுங்குண்டது? ஐயோ இன்னைக்கு லிவிங்ஸை திட்டேனே. அவன் திட்டு வாங்கினவன் சூப்பரா வாங்கிட்டு இருப்பான். இவன் வந்து ஐயோ திட்டேனே. அது கர்த்தருக்கு புரியும். ஆமென். விளங்கினவங்க அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா பையனை போட்டு தப்பு செஞ்சு நல்லா வாங்கி அடிச்சுட்டு போயிட்டாரு. அடினே அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா? சாயங்காலம் இன்னைக்கு அப்பாட்ட அடி வாங்கினால நிச்சயமா சாயங்காலம் அப்பா வரும்போது லட்டு மிக்சர் இல்லாம வீட்டுக்கு வரவே மாட்டார். அடி வாங்கினவனுக்கு அந்த வலியோடு தான். அடி கொடுத்தவனுக்கு ஐயோ என் பிள்ளைய அடிச்சுட்டேனே நறுங்குண்டதும் ஆகி நிச்சயமா அது வரைக்கும் வாங்கிட்டு வராத பண்டமெல்லாம் அன்னைக்கு வாங்கிட்டு வருவாப்பா. Also pratro shaklo trako mal pratro klo shaklo ritro platra klasko நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியே. உங்க ஜெப அறைக்குள்ள போகும்போது இந்த இதயத்தோட போனீங்கன்னா ஒரு ஜெபத்துக்கு கூட பதில் வராம இருக்காது. ஆமென். நறுங்குண்டதும் மாதிரி இதயத்தோட போறோமா? அல்லது 2 மணிக்கூர் பண்ணணும். மணிக்கூர்ல தசம பாகம் எல்லாம் பேசிட்டாங்க. ஸோ அதுல இருக்கணும். மனமே இல்லாம இருந்துட்டு இருக்கிறோம். ஆமென்.
அதெல்லாம் நல்ல பிரசங்கங்கள் தான். பட் நிறைய கடமை ஆயிடுது. இதயம் ஆண்டவரோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நொறுங்குண்ட இதயத்துக்கு அப்பா நோ சொல்வது இல்லை. நறுங்குண்ட இதயத்துக்கு அப்பா நோ சொல்லுவதில்லை. அது அவரை பிரியப்படுத்தும். அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை நறுங்குண்ட இதயத்தோடு வந்த வார்த்தை. நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து விழுற துணி கைகளை கூட தின்னும் ஐயா. அது நமக்கு வாய்ப்பே இல்லை. நொறுங்குட்டு அப்பாவை அது பெரிய பத்தி. நான் இதோட என்னை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் இந்த 3 காரியமாவது என்னை நம்ம எடுத்துக்கலாமா? விசுவாசம், நொறுங்குண்ட. நீங்க பைபிள்ல போய் தேடி படிச்சு பாருங்க, எதெல்லாம் அவரை பிரியப்படுத்தணும்னு எழுதப்பட்டிருக்குது. யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? கொஞ்சம் முடிஞ்சவங்க எழுமிக்கலாமா? விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்து. கீழ்ப்படிதல் அவரை பிரியப்படுத்து. நொறுங்குண்ட இதயம் அவரை பிரியப்படுத்து. நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். எங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். உமக்கு ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். இப்பொழுது நம் நடுவில் இருக்கிற பாஸ்டர் ஸ்விங்ஸ் ராஜா அவர்கள் ஜெபிப்பாங்க. ஆமென். ஸ்மால் பிளாக் ட்ராஷ் கோ ஸ்மால் பிளாக் ட்ராஷ் ஷாக்லாக் ட்ராக் லோ கோ த்ரோ க்ளோ மான் ஸ்மால். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைத்தா, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைத்தார். விசுவாசி நீ கலங்காதே,
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஓ ரபனஷ்யந்தரபௌடனா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களோ ஆண்டவரே, அவர்களோடு இணைந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். விசுவாசத்திலே நடக்கிறவர்களா, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களா, தேவன் ஆளுகை செய்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வம். எல்லாரும் சொல்லலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே, செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேனையா. வறண்ட நிலம் தவிப்பதுவோ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வறண்ட நிலம் தவிப்பதுவோ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாள் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே, செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே, செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அனுதினமும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியா
உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அப்பா உம்முடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக, விசுவாசித்து நடக்கிறவர்களாக, ஒவ்வொருவர் மேல் அந்த கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுயநீதிகள் அல்லப்பா, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா, உங்க சித்தத்தை செய்கிறவர்களா, எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கரமிடித்து வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற எந்த வேலை செய்ய உபயோகம் உள்ள பாத்திரங்களாய், தகுதி உள்ள பாத்திரங்களாய் நீர் எங்களை வணைந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு இந்த நாளிலிருந்து ஒவ்வொருவரும் செயலாற்றத்தக்கதான் நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்திற்கும், நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்திற்கும் நேராக எங்களை நீர் வழி நடத்தி செல்லுகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் பிதாவுக்கே செலுத்துகிறோம். ஆமென். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் இதுவரைக்கும் நீங்க எங்களோட அசைவாடினதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அத்தனை பேரையும், இதை பார்க்கிற எல்லாரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் பிளஸ் பண்ணுறேன். உங்களை பிரியப்படுத்துவதே எல்லாருடைய விருப்பமாகட்டும் என்று நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், பல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தம் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் நம்மை அணுகாது. சத்தம் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் நம்மை அணுகாது. திங்கலாய் 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 திங்கலாய். சத்தம் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் நம்மை, சத்தம் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் நம்மை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் மீண்டும் மீண்டும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Bless you, bless you, bless you.